எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும்போது ரோஹிணி முந்திரி கொட்டை மாதிரி மீனா அது வேண்டான்னு நினைச்சிருக்கலாம், இதுல என்ன அங்கிள் தப்பு இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி, என்ன ரோஹிணி இப்ப மீனா எதையோ சொல்லலான்னு வர்றாங்க, நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி இப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசுறீங்க? நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி வர்றீங்க. கிறிஷ மனோஜ் திட்டும் போது கூட கிறிஷுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்க பேசுறீங்க. மீனாவுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும், இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். மீனாவையும் முத்துவையும் எப்படா மாட்டி விடலான்னு நினைக்கிற ஆள் நீங்க. நீங்க எப்படி மீனாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கே ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஆமல்ல, கரெக்ட் தான், ஸ்ருதி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு விஜயா கொண்டு கேக்குறாங்க. முத்துவும் சொல்றாரு, ஆமா நானும் இத நோட் பண்ணிருக்கேன், பலகுரல் சொல்றது ரொம்ப சரிதான். என்ன பார்லருமா, மீனாவுக்கு எதுக்கு புதுசா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படா அம்மா கிட்ட மாட்டி விடலான்னு பாக்குற ஆள் தானே நீங்க அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு. ரோஹிணியால பதில் சொல்லவே முடியல. உடனே ரோஹிணி, என்ன முத்து இப்படிலாம் கேக்குறீங்க? என்ன மீனா எனக்கு கோ சிஸ்டர், பாவம் மீனா, அவங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணலாமேன்னு பேசினேன். மீனா எப்பவுமே நியாயமா நடந்துக்கிறவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன எதுக்கு நீங்க எல்லாரும் தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க. மீனா அப்படியே கண்ணீர் வடியா அழுதுகிட்டு நிக்கிறாங்க. விஜயா வேகமா எந்திரிச்சு, ஏய் என்னடி உண்மை சொல்லு அப்படின்னு மீனா கிட்ட கேக்குறாங்க. மீனா உடனே, ஒண்ணு இல்ல அத்தை, அது ஒண்ணு இல்ல அப்படின்னு தலைய குனிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது, ஏய் இப்ப சொல்லு சொல்லு அப்படின்னு அதட்டுறாங்க. மீனாவும் எதுவுமே சொல்ல முடியாம ரோஹிணியவே முறைச்சு பாக்குறாங்க. விஜயா உடனே, இப்ப அவளை எதுக்கு முறைச்சு பாத்துட்டு இருக்க அப்படின்னு விஜயாவும் கேக்குறாங்க. விஜயா ஏய் சொல்லுடி சொல்லு அப்படின்னு தோலை புடிச்சு ஆட்டுறாங்க மீனாவ. மீனா, ஒண்ணு இல்ல அத்தை, ஒண்ணு இல்ல, என் கஷ்டம் என்னோடய போட்டும் அப்படின்னு மறுபடியும் சொல்லாம சமாளிக்கிறாங்க. விஜயா மீனாவோட கைய புடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு அண்ணாமலை தலையில வச்சு, இப்ப உண்மையை சொல்லு, என்ன விஷயம் சொல்லு, எதையோ சொல்ல வந்த சொல்லாம மறைக்கிற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஆச்சரியத்தோட அப்படியே மீனாவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா அப்படியே அழுதுகிட்டு, அத்தை இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடும், என்னைய வற்புறுத்தாதீங்க. இப்ப நீ உண்மையை சொல்லணும்ன்றதுக்காக தான் உங்க மாமா தலையில கைய வச்சிருக்கிறேன், சொல்லு. இப்ப நீ மட்டும் உண்மையை சொல்லல, பொய் ஏதாவது சொல்லி சமாளிச்ச உன் மாமாவுக்கு என்ன ஆகும்னு உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி, உன் மாமாவுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா அப்படின்னு விஜயாவும் மிரட்டுறாங்க. மீனா அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல, அங்க நான் ஒரு விஷயத்த பார்த்தேன், அது ரோஹிணிக்கும் கிறிஷும் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி மீனா ஆரம்பிக்கிறாங்க. ரோஹிணி உடனே, மீனா என்ன மீனா, நீங்க சொன்ன சத்தியத்தெல்லாம் மறந்துடாதீங்க மீனா, நீங்க கொஞ்சம் நிதானத்தோட இருங்க, ஆன்டி ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு ரோஹிணி பேசுறாங்க. விஜயா உடனே, ஏய் அமைதியா இரு, நீ எதுக்கு அவளை சொல்ல வேணாம்னு தடுக்கிற? மீனா எதை சொல்லணும்னு வர்றா, நீ எதுக்கு சொல்ல வேணாம்னு தடுக்கிற? என்ன விஷயம் இருக்கு, நீ சொல்ல மீனா அப்படின்னு விஜயா அதட்டோன்ன மீனா அழுதுகிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இப்போ ஸ்ருதி சொல்றாங்க, ஆட்ரா சக்க, இதுதான் விஷயமா? அதானே ரோஹிணி தனக்கு சாதகமா இல்லாட்டி மீனாக்காக சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சு. மீனா மனசு குழப்பத்தோட ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்பவும் நான் கேட்டேன், சொல்லுங்க மீனா சொல்லுங்க மீனான்னு. மீனா பயந்து போய் பாவம் சின்ன பையன் கிறிஷ், அவனுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு இந்த ரோஹிணிக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி நீங்க இவ்வளவு பெரிய ஆளா, நீங்க உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கணும், நீங்க மட்டும் உங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு மீனாவை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, இது உங்களுக்கே அநியாயமா தெரியல அப்படின்னு ஸ்ருதி திட்டுறாங்க. விஜயா உடனே ஸ்ருதிய பார்த்து, கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரோஹிணி கிட்ட போறாங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு பொய் சொல்லி மனோஜ் கல்யாணம் பண்ணி இருக்கிற? டேய் மனோஜ், இதெல்லாம் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. மா இல்லம்மா, எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு. ரோஹிணி எதுக்கு நீ இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிருந்த? நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தவளா? இதை என்கிட்ட சொல்லில கல்யாணம் பண்ணிருக்கணும், எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படின்னு மனோஜும் கேக்குறாரு. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.